Cancer Institute, Kaveri Hospitals, ஒரு மேமோகிராம் யூனிட்டை இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இட்ஸ் a mobile mammogram unit. பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸுக்காக பண்ண இந்த ப்ரோக்ராம். எதுக்கு பிரஸ்ட் கேன்சர் பண்ணணும்னா, இன்னைக்கு பிரஸ்ட் கேன்சர் இஸ் a leading cause of death in not only in தமிழ்நாடு, throughout the world. சதவீதம் எடுத்தா, இன்சிடென்ஸ் எடுத்தா நியர்லி 25.8 to 25.8 to 28.8 per 100,000 பாப்புலேஷனுக்கு இந்த கேன்சர் இருக்கு. That means 1 in 19 will develop this cancer, breast cancer. So இந்த அளவுக்கு இந்த கேன்சர் rampant-ஆ இருக்கு. இது எப்படின்னா, பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூரல் ஏரியாவும் இருக்கு, மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்கு. மெட்ரோபாலிட்டன் சிட்டில இட் கோஸ் ஈவன் அப் டு 50% 100,000 பாப்புலேஷன். இவ்வளவு rampant கேன்சரை நம்மளால கண்டுபிடிக்கிறதுனா எப்படி பண்றது? கேன்சர் ஏர்லியா கண்டுபிடிச்சாதான் நம்ம கியூர் பண்ண முடியும். ஸோ திஸ் மொபைல் மேமோகிராம் யூனிட்டை டோர் டு டோர் போகும்போது இங்க இருக்கிற டாக்டர்ஸ் போய் பேஷண்ட்ஸை ஒரு எக்ஸ்ரே மாதிரி எடுக்க சொல்றோம். அந்த எக்ஸ்ரே மூலமா எடுத்தா என்ன பாக்குறோம்? ஏர்லி டிடெக்ஷன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏர்லி டிடெக்ஷன் பண்ணினா கியூர் ரேட்டும் அதிகமா இருக்கும். இதே கேன்சரை லேட்டா கண்டுபிடிச்சா கியூர் இருக்காது. அதுதான் காரணம். So early detection, cervical cancer and breast cancer leading cause of death in India. அதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு PapSmear சொல்லிட்டு மொபைல் யூனிட்ஸ் இருக்கு, அதே மாதிரி மேமோகிராஃப் யூனிட்ஸ் இருக்கு. So Kaveri has launched this program so that they will go not only to city but also to mofussil areas to see அவளுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் இவனுக்கு கிடைக்கிறதுக்காக பண்றது. இதுதான் ஐடியா ஆஃப் த ப்ரோக்ராம். ஐ ஹோப் திஸ் ப்ரோக்ராம் will grand success. இது லான்ச் பண்றதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர் கவிதான்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலி பிசிஷியன், டாக்டர் சுஜயன் சொல்லிட்டு இஸ் a surgeon, இஸ் a robotic surgeon. ஸோ இவரெல்லாம் அண்ட் மீ டாக்டர் வைத்தீஸ்வரன் as an oncologist. So we all form a team to see that these cancers are detected and cured early. That is the idea of the concept. இந்த லான்ச் வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் along with லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனலுங்க, ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல பண்றோம். இன்னைக்கு வந்து அமைச்சருடைய முன்னிலை இது நடந்தது. இது வந்து உமன்ஸ் ஹெல்த்துக்காக தான் மெயினா. பிகாஸ் நிறைய பேர் வந்து பண்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கம்மியா இருக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு வந்துட்டு சரியா டைம் இருக்காம இருக்கலாம். அதோட வசதிகள் குறைவா இருக்கலாம். இந்த மாசம் நம்மளுக்கு இது வந்து இந்த காஸ்ட்டை வந்து கட் டவுன் பண்ணலாமான்னு அந்த ஃபியர் இருக்கலாம். மேமோகிராமே ஒரு பயம் இருக்கலாம். ஸோ இந்த பேரியர் எல்லாம் பிரேக் பண்ற மாதிரி மேமோகிராம் யூனிட்டே வந்து அவங்களுடைய வீட்டு வாசல்ல வந்து இருக்கும். இந்த யூனிட்ல வந்துட்டு உள்ள வந்துட்டு எக்ஸ்ரே மேமோகிராம் PapSmear பண்றக்கூடிய வசதிகள் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். யார் வேணாலும் any women above 40 years can utilize this opportunity. So we thank Kaveri Hospital and Lions Club International and our honorable minister to grace this occasion. Thank you. இருந்தாலும் இப்ப நம்ம நாட்டுல வந்து பிரஸ்ட் கேன்சர் இவ்வளவு காமனா இருக்கும் பொழுது கூட ஆரம்ப ஸ்டேஜ்ல பிரஸ்ட் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் 15 to 20% தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை நம்ம ஜாஸ்தி ஆக்குறதுக்கு நிறைய பெண்கள் வந்து மேமோகிராம்ங்கிற இந்த டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த கேன்சர் வந்து கட்டி நம்ம கைக்கு தென்படும் போனதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து மார்பை முழுசா அகற்றாம without removing the entire breast we can cure breast cancer. அதே மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். வி ஜஸ்ட் யூசிங் ஹார்மோன் தெரபிஸ், டார்கெட்டட் தெரபிஸ். நம்ம பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம மாபிலிட்டியை குறைச்சி அவங்களுக்கு அவுட்கம்ஸ் பெட்டரா கொடுக்கலாம். அதனால இந்த மேமோகிராம் கண்டிப்பா வந்து 40 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா பெண்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 years ஒரு மேமோகிராம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னா நம்ம இந்த பிரஸ்ட் கேன்சரை வந்து ஸ்டேஜ் 0 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்சிட்டிவ் ஸ்டேஜ். அது ஒரு கேன்சரா வந்து பரவறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளா இருக்கும், குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ஜாஸ்தி. சப்ளிமெண்ட் பண்றதுக்கு சார் சொன்னாரு ஆங்கோபிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு மார்பை புத்துநோயை ப்ரிசர்வ் பண்றது. அதே மாதிரி இது பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கம்ஸ் டவுன் கிராஸ்லி. ரேடியேஷன் கொடுக்கும்போது 5 நாள் கொடுத்தா போதும், 20 நாள் தொடர்ந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நாட் ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்ஜரி, ஹாஸ்பிசிஸ், பிளஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் மெடிக்கல் ஆங்காலஜியில் இருக்கிற கீமோதெரப்பி ஆர் ஹார்மோனல் தெரப்பி, அதே மாதிரி ரேடியேஷன் எல்லாமே குறைஞ்சி வரும். தட் இஸ் த ஐடியா ஆஃப் த ஹோல் திங். So detection, early detection makes a whole impact in the society. It will make a whole impact in the cure of the patient. That's the idea of the whole thing.